ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போரா ஹெஃபிக்ஸ். ஸோ நம்ம எனக்கு சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம், லவ் பேரடைஸ். ஸோ என்ன எனக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறதா கூட என்னன்னு தெரியலடா. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக போயிட்டுருக்கு ஸ்டடீஸில். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டனால என்னால் யூடியூப் சேனலில் வந்து ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு நிலைமையில் சுற்றிட்டுருக்கேன். ஸோ கிடைக்கிற டைமில் தான் இந்த ஒன் ஷாட் நான் யோசித்தேன். ஸோ இந்த ஒன் ஷாட்டு சேட் எண்டிங்கான்னு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல எண்டிங்னு எனக்கு தோணுது. ஸோ பார்த்துட்டு கடைசி வரையும் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சுகாவும் வந்துட்டார். ஸோ அம்மீஸ் மட்டும் இல்லை, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அவ்வளோதான்டா. இன்ட்ரோலாம் பெருசாக கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் தயாங்கன்னு ஸ்கைரா செம்மையாக குடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ பக்கத்தில் சுகாவும் டேய் போதுண்டா மயிரே எவ்வளோடா குடிப்ப அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிகிட்ருக்க. இப்போ தயங்கம் பேபி லவ் யூடி ஸ்கைரா அப்படின்ட்டுருக்கான். சுகா ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் திரும்பிக்கா. இப்போ ஸ்கைரா லவ் யூ டு தயங்கா, ஐ லவ் யூ இன்ஃபினிட்டின்ற மாதிரி அவள் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ தயங்கம் வந்து இன்னைக்கு எங்களோட 10th இயர் லவ் ஆனிவர்சரி. ஸோ அதனால் பார்ட்டி கொடுக்குறேன். நான் குடிக்கிறேன். நான் டெய்லி குடிக்காரனா சொல்லுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பார்ட்டி தான் குடிக்கிறேன்ற மாதிரி தயாங் சொல்ல, இப்போ சுகாவும் நல்லா சொல்கிறடா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஸ்கைரா வந்து தயாங் பார்த்து எனக்கு இப்போ ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் பக்கத்தில் உன்னால் ஒழுங்காக நிற்க கூட முடியல, உனக்கு லாங் ட்ரைவ் ஆடி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கிளாரா நீ கம்முனுன்ற மாதிரி சொல்ல, நீங்களும் கம்முன்னு தாண்டி இருக்க ரொம்ப நேரமாக சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சு நம்ம சுகா சைட் அடிச்சிட்ருக்கீங்க. சுகா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த சைட் பார்த்துட்ருக்காரு யார் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது தயாங் வந்து கண்டிப்பாக பேபி நீ கேட்டு நான் என்ன நோ சொல்லியிருக்கேன், இதோ இப்போ போகலாம் கார் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஈஸியாக ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இப்போ சுகா வந்து எப்பா முடிங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அழகாக சுகாவை அப்படியே குடிக்கிற அந்த லிப்ஸு, அவன் ஐஸு, அவன் சீக்ஸு அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஸ்கைரா அவங்கள பார்த்துட்டு கிளாரா டு யூ லவ் மீ அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் அங்கே தானே பார்த்துட்டு இருப்பீங்க, என்னடி அப்படின்றீங்க. டு யூ லவ் மீ அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ நீங்கள் அஃப்கோர்ஸ் டி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்ல. ஸோ யூ ஆல்சோ கம் வித் மீன்றா. நீங்கள் வந்து எதே நான் உங்கள் 2 பேர் ப்ரைவசியில் நான் எதுக்கிட்டி வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. இப்போ ஸ்கைரா வந்து டு யூ லவ் மீ அப்படின்னா சொல்ல, எஸ் பேபி ஐ லவ் யூ டே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே போய் கட்டிப்பிடிக்க சொல்ல அப்படின்றான். பண்ணல கட்டிப்பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தயங்க அப்படியே திரும்பி சுகாஹாங் அப்படின்றான். என்னடா அப்படின்னே டு யூ லவ் மீ அப்படின்னே அவனை விட்டிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுங்க டு யூ லவ் மீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுகா வந்து உனக்கு என்னடா வேணும் அப்படின்னோடனே ஸோ டு யூ லவ் மீ ஸோ யூ ஆல்சோ கம் வித் மீ அப்படின்றான். இப்போது சுகா வந்து அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன், இதெல்லாம் என்கிட்ட வேணான்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல. நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போது தயங்கும் கிளாரா ஸ்கைரோட ஃப்ரெண்ட் அவங்களே வராங்க, நீங்கள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய பெஸ்ட் நீங்கள் வரமாட்டிங்களான்னு. நான் வரமாட்டேன்ன்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. ப்ளீஸ்ன்ற மாதிரி அவன் கெஞ்ச சுகாவே சரி வந்து தொலைகிறேன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ காரில் ஸ்கைராவும் தயாங்கும் நடுவில், அந்த சைடு நீங்கள் இந்த சைடு சுகா. இப்போ சுகா டேய் முன்னாடி தான் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காரண்டான்ற மாதிரி சொல்ல. நோ நான் என் பேபி விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்கைரோட சீக்ஸை பிடிச்சிக்கிறான். சுகா ஐயோ புரிஞ்சு பண்ணுதுங்களே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அந்த ஜன்னல் சைடே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அந்த அப்படியே அந்த சைடு பார்த்துட்டு வர அப்படியே தான் வந்து வண்டி போயிட்டுருக்கு. இப்போ தயாங் வந்து பேபி லவ் யூ டி அப்படின்றான். இப்போ ஸ்கைரம் லவ் யூ டு தயங்கா அப்படின்ற மாதிரி. சரி இப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து மூடிக்கிறீங்க. இப்போ சுகா வந்து டேய் சவுண்டாவது குறைங்கடா டேய் அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப. இப்போ திடீர்னு லக் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ நம்ம ஸ்கைரை அதை வாமிட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை ஷோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ காரும் வந்து ஸோ அது ஈஸியாக ரோடு அந்த ஹைவேஸில் அந்த பீச் சைடு தான் போயிட்டு வந்திருக்கோம். கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தயாங்கு ஸ்கைராவே நீங்கள் 2 பேர் தான் இறக்குறீங்க. 2 பேரும் வாமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுக்கா வந்து கண்ட சரக்கை குடிக்காதனா கேட்குறியா பாரு, வாந்தி எடுத்துகிட்டு இருக்க காரெலாம் நாஸ்தி பண்ணிட்டடா நாயன்ற மாதிரி சொல்ல. இப்போ அவன் வாமிட் பண்ணிட்டோம். ஸ்கைரா லவ் யூ டி அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் வந்து ஐயோ இந்த நேரத்து தான் உங்கள் லவ் யூ சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருமே இதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி 2 பேரும் பீச்சில் விளையாடுங்கன்ற மாதிரி விட்டாச்சு. அவங்க 2 பேரும் அப்படியே அந்த பீச்சில் அந்த அலையில் விளையாடிக்கிட்டு அந்த மண்ணில் உருண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே தான் அந்த மண்ணில் உட்காந்துருக்க.
உங்கள் பக்கத்தில் சுகா உட்காந்துருக்கான். நீங்களும் சுகா வந்து மோஸ்ட்டாலாம் பேசிக்க மாட்டீங்க. ஜஸ்ட் லைக் தட் நீ அவனோட ஃப்ரெண்டா, நான் இவனோட ஃப்ரெண்டு, ஹாய் பாய் அவ்வளோதான். அது ஹாய் பாய் கூட சுகா சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. உங்களுக்கு சுகா தான் உங்களுக்கு எல்லாமே. சுகா தான் உங்களுக்கு உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து நீங்கள் வாமிட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ சுகா வந்து அப்படி திரும்பிட்டு என்னை பார்த்தா என்ன எப்படி தருது உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை சரக்கு அடிச்சா அவங்க 2 பேரும் இப்படி வாமிட் பண்ணுறாங்க, நீங்கள் வாமிட் பண்ணலையே அதான் கேட்குறேன்ற மாதிரி எனக்கு சொல்ல, பேசணுன்னு எதுவும் பேசாது அப்படின்றான். சைலண்ட் ஆகிட்டிங்க இப்போ. ஸோ கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. தயங்க வந்து ஸ்கைரா மழை பெய்யுதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேயும் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். சுகா வந்து அடிங்கன்ற மாதிரி கல்லை தேட நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. இவனை பண்ணுற வேலைலாம் எரிச்சல் மயிர் ஆகுது இல்லை என்ன கூட்டம் இதெல்லாம் பார்க்க வைக்கிறான்ற மாதிரி சுகா சொல்ல, ஏன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை வயிற்றுச்சலாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறான். இல்லை நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு போட்டு கவுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபிஷ்ஷிங்லாம் எடுத்துகிட்டு போய் பெரிய போட்டு. இப்போ சுகா வந்து அதுக்கு தான் போய் நின்றுக்கிறான். நீங்களும் வந்து நின்றுட்டீங்க. இப்போ நீங்கள் சுகாவே பார்த்துட்டு இருக்க. ஸோ சுகாவோட ஹேர் கட் எப்படி இருக்குன்னா ஒரு அண்டர் கட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். ஸோ ஹேர் அந்த பேண்ட் மாதிரி வேறு போட்டிருப்பாரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் அப்படியே அந்த வெட் ஹேரோட சுகாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ சுகா உங்களை கவனிச்சிட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அவன் என்ன வேணும்னு கேட்ட கூட கவனிக்காமல் அவனையே பார்த்துட்ருக்கீங்க வெறிக்க ஓய் அப்படின்றான். நீங்கள் வந்து யோங்கி அப்படின்றீங்க. என்ன அப்படின்றான். இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க பம்பிட்டு. சுகா இப்போ அவன் அந்த போட்டு மேலே 2 கையை வச்சு அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் வெளியே எட்டி பார்த்துட்ருக்கான் மழை வந்து நின்றுச்சான்ட்டு. நீங்கள் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ சுகா அவங்கள பார்த்துட்டு ஆமாம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்காமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்குறான். ஏன் எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ஏதோ சிங்கிள்னு தயாங்கலாம் பேசிகிட்டு இருந்தால் கமிட் ஆகிட்டியா அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்க, நான்லாம் எப்போயோ கமிட்டட், நீங்கள் தான் எனக்கு கமிட் ஆகாமல் சுற்றிட்டுருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சுகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். தயங்க் சொல்லியிருப்பான் நீங்கள் இன்னும் சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் எந்த பையனுக்கும் டேட் கூட போக மாட்டீங்க, ஸ்கைராவும் தயங்கும் உங்களை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் முடியவே முடியாதுன்றவீங்க, ரீசன் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இப்போ சுகா இதனை யோசிச்சுட்டு சிங்கிள்னு தானே சொல்லிட்டு இருந்தா எப்படி கமிட் ஆனால் நமக்கு தெரியாமன்ற மாதிரி யோசிக்க, இப்போ நீங்கள் வந்து யுங்கி அப்படின்றீங்க. என்ன அப்படின்றான். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ சுகா அப்படி திரும்பிட்டு இல்லை என்னை பார்த்து எப்படி தருது உனக்கு அப்படின்றான். இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே எனக்கு நீ எப்படியோ தெரியடியாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் அப்படின்றான். அப்படின்னு மைண்ட் வாய்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லையே அப்படிலாம் இல்லையன்றீங்க. சுகா வந்து என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி அப்படின்னு. யாருக்கு தெரியும், இப்போலாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டே கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்கிற பாலா போன உலகம் தானே இது. மேபி நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு 2 புள்ள குட்டி இருக்கும் கூட நான் நினச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சுகா வந்து இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தான் அப்படின்றான். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டே நீங்கள் எப்போ இவங்க இவ்வளோலாம் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் மனுஷனாக இருந்தால் பேசவே கூடாது அப்படின்னே, மனுஷன் பேசலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சுகா வந்து உனக்கு திமிருன்றான். எல்லாம் பை பர்த் அப்படின்றீங்க. சுகா வந்து இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட பேசவே மாட்டான். அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் பற்றி எதுவும் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ சுகாவும் எதுக்கு நான் கேட்பேன், நீ கேட்டோன்னே ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லுவேன், நான் கேட்டு அப்படின்னே இவ்வளோ தான் உங்கள் ரியாக்ஷன் ஆன்வேன், அது நான் கேட்காமே இருப்பேன் அப்படின்னே அப்போல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுகாவும் சரி உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஐயோ திடீர்னு கேட்குறேன் என்ன பேரை சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அது இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சுகம் நல்லது அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறான். ஆனால் என் பாய் ஃப்ரெண்ட் செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா, அப்படியே புசுன்னு பூனை மாதிரி இருப்பான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப கோவக்காரன், சிடுமூஞ்சி அப்படின்றீங்க. ஏய் என்ன நீ லவ் பண்ணுற பையனை போய் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேனே, அவன் கேரக்டர் என்னமோ அதான் நான் சொல்ல முடியும், பட் அவனுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் அவன் தான் எல்லாமே அப்படின்றீங்க. ஓ அப்படியா, நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறீங்களா, நான் காமிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. இப்போ சுகம் இங்கே இருக்கானா அப்படின்னோடனே அப்படின்றீங்க. சுகம் யார் அப்படின்னோடனே சரி இப்போ நீங்கள் சுகா பக்கத்தில் வரீங்க. சுகா வந்து என்ன அப்படின்னே
அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி ஸ்கையில் இருக்கிற மூணை காமிக்கிறீங்க. அவன் தான் என் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல, மூணா அப்படின்றாரு. என்ன மூணா? மூண் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து என்ன பொழுது போலையா அவனுக்கு அப்படின்றான். ஹே ப்ராமிஸாப்பா என் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல. அப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து என்னோடய எல்லா கஷ்டமும் என் சந்தோஷம் எல்லாமே அவன் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் எப்போல்லாம் சோகமாக இருக்கணும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மூண் அங்கேருந்து இறங்கி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கணுன்னு என் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி அப்படின்றான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சுகா பார்க்குறீங்க. சுகா உங்களை பார்த்துட்ருக்க. சரி அப்படின்றான். ஆனால் என்ன கல்லஞ்சக்காரன் என்னை இன்னும் லவ் பண்ணுற சொல்ல மாட்டேங்கிறான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து ஏய் இப்போ தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் எப்படி இவனை அக்செப்ட் பண்ணலையா இன்னும் அப்படின்னே பண்ண மாட்டேங்கிறானே, பண்ணியிருந்தால் தான் என்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவும் ஓ அப்படி சரி சரி அப்படின்ற மாதிரி இருக்க. மழையே நின்றுச்சு. சரி வா போகலான்றவன் அவங்க கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறான். ஃபஸ்ட் டைம் சுகா அவங்க ஹேண்ட் டச் பண்ணுறான். சுகா வந்து எதுவுமே அவன் கேஷுவலாக வா போகலான்ற மாதிரி ஸோ அவங்களை இழுத்து தான் போயிருப்பான். அவங்களுக்கு அவ்வளோ பட்டர்ஃப்ளையாக பார்க்குது. இப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கைராவையும் தயாங்கும் காரில் உட்கார வச்சுட்டு நீங்களும் அவங்கள போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கைராவும் தயாங்கும் லிவிங்கில் தான் இருப்பாங்க, அந்த வீட்டில் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து சரி அவங்க எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்ல, ஏய் டைம் 2 o'clock ஆகுது, இப்போ எப்படி வீட்டுக்கு போவ அப்படின்மா கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளி தான் என் வீடு அப்படி நான் போய்க்கிறேன்ற மாதிரி நீங்கள் கடகடன்னு இறங்க. சுகாவும் ஏய் இரு காரில் வேணா ட்ராப் பண்ணனே, இட்ஸ் ஓகே ஓங்கி டேக் கேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓடிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் அப்படியே மழை வேறு பெஞ்சிருக்குமா. ஸோ அங்கே இருக்க செடியெலாம் வந்து நீங்கள் குலுக்கிட்டு அதில் வர அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வச்சு விளாடிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் பாட்டு பாடிட்டு டான்ஸ் நீங்கள் ஜாலியாக போயிட்டுருக்கீங்க நைட் டைம். ஸோ இப்போ நீங்கள் அந்த 3 பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ ரோட்டில் இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த சைலண்ட்டில், அந்த சில்லுன்னு காற்று செம்மையாக இருக்கும் கிளைமேட்டே. இப்போது நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுட் ஸ்டெப்பாக கேட்குது. நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி நின்று திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ஏய் கிளாரா ஒன்றும் இல்லடி பைத்தியக்காரி, இதுக்கு தாண்டி பேய் படம்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிட்டு ஸோ நடந்து போகிறீங்க. இப்போது மறுபடியும் அந்த ஃபுட் ஸ்டெப் கேட்குது. இப்போ நீங்கள் வந்து ஐயோ முருகா காப்பாத்துப்பா, அப்போல்லாம் எதுவும் இருக்காது, ஒரு வேலையாக திருட்டுனா இருக்குமோ, இல்லைனா அந்த ரேப் பண்ணுறதுமா சுற்றுறானுங்களா அவனுங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு பொறுமையாக நடக்கிறீங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ பொறுமையாக நடக்க ஃபுட் ஸ்டெப் கேட்டுக்கிட்டே கிட்ட. ஸோ இப்போது ஒய் அப்படின்னு ஒரு வாய்ஸு நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து ஸோ பெப்பர் ஸ்ப்ரேத்து புஷ்ஷுன்னு அடிக்கிறீங்க. இப்போது எரியுதுன்ற மாதிரி கத்த நீங்கள் வந்து யோங்கி அப்படின்றீங்க. இப்போது நீங்கள் வந்து யோங்கின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அது ஸ்ட்ரீட் லைட்டில் சுகாவோட ஃபேஸ் தெரியுதா வந்து ஆமாம் எரியுது, கிளாரா என்ன பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது சுகா வந்து ஃபேஸ்லாம் எரியுது அப்படின்ற சொல்ல நீங்கள் வந்து ஐயோ சாரி நான் யாரோ திருடன்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எரியுது என்ன பண்ண அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து அது பெப்பர் ஸ்ப்ரேன்ற மாதிரி நீங்கள் சொல்ல, பெப்பர் ஸ்ப்ரேவா அப்படின்றான். நீங்கள் வந்து இருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து வாட்டர் கேன் எடுத்து சுகாவை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்கிறீங்க. அவனும் பண்ணுறான். அந்த பெப்பர் ஸ்ப்ரேயோட அந்த எரிச்சலை சுகாவோட சீக்ஸு அதெல்லாம் அப்படியே ரெட்டாகி போச்சு. பாவம் பையன் கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போது சுகா வந்து செமையாக எரியுது அப்படின்ற மாதிரி அவன் கையை வச்சு அந்த எரிச்சலை போக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஐம் சாரி சத்தியமாக நீங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் தெரிஞ்சிருந்தா இன்னும் கண்ணெல்லாம் அடிச்சு விட்ருப்போ தானே ஒன்று. நீங்கள் வந்து சேச்சே அதெல்லாம் நான் ஏன் பண்ண போகிறேன், அதோட பெருசாக பண்ணியிருப்பேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா அப்படியே முறைகிறான். சும்மா ஃபன்னுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, நீங்கள் வந்து உட்காருங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகாவும் உட்காரான். அவனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இப்படி எரியுது ராட்சசி அப்படின்றான். நீங்கள் வந்து என்னது அப்படின்றீங்க. ராட்சசி அப்படின்றான். நீங்கள் வந்து நான் ராட்சசியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வேறு ஒருத்தர் கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும், இப்படி மூச்சு ஸ்ப்ரேவை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹலோ இந்த நாட்டில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை. ஒருத்தர் கூப்பிட்டோன்னே சொல்லுங்கள் என்னங்க அப்படின்னா கேட்க முடியும். ஆனால் தான் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து ஏற்கனவே எரிச்சல் இருக்கேன், இன்னும் எரிச்சல் கலப்பாத அப்படின்றான். நீங்கள் வந்து நீங்கன்னு தெரியாது இவங்க அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்ல அவன் வந்து எதுவுமே பேசாமல் அம்மா எரியுதே அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ண. இப்போ நீங்கள் சுகா கிட்ட அப்படியே டவுன் பண்ணி அப்படின்ட்டு இருக்கீங்க. சுகா பார்க்குறவங்க லிப்ஸே பார்க்குறா போட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இருக்கோம்.
என்ன பண்ணுற அப்படின்றான். இல்லை எரியுதுன்னீங்களே அதான் ஊதி விட்றேன்னொன்னே, நீ ஊதுன வரையும் போதும் அப்படின்றான். நீங்கள் வந்து இப்போ உங்கள் கர்ச்சீஃப் எடுத்து இதை வந்து கர்ச்சீஃப் வந்து இப்படி பண்ணி அங்கே வைங்க ஆறிடுன்ற மாதிரி சொல்ல, ஸோ அவன் அதே மாதிரி பண்ணுறான். எரிச்சல் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிமா கேட்க, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நைட் டைமில் தனியாக வரையேன்னு வந்தேன் அப்படிமா சொல்கிறான். ஓ அவ்வளோ அக்கறை என் மேலே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அக்கறையும் இல்லை சக்கரையும் இல்லை. ஒரு பொண்ணு தனியாக போகிறல நைட்டு சேஃப்டி இருக்கான்னு தோணுச்சு. ஸோ அதான் வந்தேன். நான் வந்ததுக்கு எனக்கு நல்லா பண்ணி விட்டுட்ட அப்படின்றான். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னொன்னே அங்கே ஒரு நாய் இப்போ ஊன்னு ஊழ விடுது. நீங்கள் வந்து அம்மா அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க. சுகாவோட கையை பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ இதான் சிங்க பெண்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது நாயா இல்லை நரியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஓநாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த நாய் பார்த்துட்ருக்கீங்க. சுகா சிரிச்சிட்டு நான் உன் வீடு வரையும் வரேன் அப்படின்றான். நிஜமாவா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ சுகா முன்னாடி நீங்கள் வந்து இருங்க நானும் வரேன்ற மாதிரி. ஸோ இப்போ அவன் கூட தான் போயிட்டுருக்கீங்க. பிடிச்ச கை விடவே இல்லை. சுகாவும் பெருசாக கண்டுக்கல. ஸோ இப்போது இப்படியே நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு அந்த கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த மூணும் தெரியுது. இப்போ அந்த க்ளவுட்ஸ்லாம் மறைச்சிருக்கோம். இப்போ அது தெரியும். நீங்கள் அப்படியே யோங்கியை பார்க்குறீங்க. இப்போ யோங்கி வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. அதோ பாரு அப்படின்ற மாதிரி அவன் மூணை கை காமிக்கிறான். நீங்கள் வந்து ஆமாம் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டுருக்கேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா அவங்கள பார்க்குறான். நீங்கள் சுகாவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே டைமில் மம்மி மம்மி என்ன மம்மி பண்ணுற நீ மா அப்படின்ற மாதிரி ஹானா இப்போ உங்களை கொடுக்குறா. நீ வந்து ஆ ஆ அப்படின்றீங்க. மா பீச்சில் உட்காந்து என்னம்மா கனவு கண்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஹானா வந்து கேட்க, ஹானா உங்கள் பொண்ணு தான்டா. நீங்கள் வந்து அது 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 ஹானா ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஆச்சா அவனை பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் பையன் ஆரிக்கை வந்து கை காமிக்கிறா. தங்கம் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏந்து இப்போ ஆரிக்கிட்ட வரீங்க. அவன் அப்படியே கையை கட்டிட்டு மூஞ்சி திருப்பிட்டு நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஓரமாக போய் உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் வந்து என் தங்கமே என்னாச்சு அப்படின்னோடனே ஆனால் வந்து நானும் கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறான். என்னப்பா நீங்கள் 2 பேர் இப்படி கோச்சிக்கிட்டிங்கன்னா மம்மிக்கு எப்படி தெரியும்னே. இப்போ ஆனாவும் எதுக்கு எங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன், ஜாலியாக விளாட்லாம் ஐஸ்கிரீமு ஜாலியாக சுற்றலாம் தானே சொல்லி கூப்பிட்டு வந்த மம்மி நீ. ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கு, நீ உட்காந்து கனவு கண்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நீங்கள் வந்து ஆமாம் கனவு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணுன்ற மாதிரி ஆரிக்கு அங்கே இருக்கிற மணலில் அழுகிறான். இப்போ உருண்டுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சாண்ட் ஆகுது பாருடா, ஐஸ்கிரீம் தானே மம்மி வாங்கி தரேன் வா போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேரும் சமாதானப்படுத்தி கூட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கடையில் தான் நீங்கள் ஆரிக் ஹானா உட்காந்துருக்கீங்க. ஸோ அது உங்களோட கெஃபே தான். நீங்கள் பீச் ஓரத்துலேயே வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். நீங்களும் உள்ளே வாங்க ஜாக்சன் அப்படிமா சொல்கிறீங்க. ஹாய் குட்டீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்சனும் வராரு. ஜாக்சன் பார்த்தோன்னே ஆரிக்கும் இவர் ஏன் மம்மி இங்கே வராருன்ற மாதிரி அவன் அப்படியே மூஞ்சி மாறுது. ஆரிக் இப்பெல்லாம் பேசக்கூடாது பெரியவங்கன்னொன்னே. நான் ஆரிக் அங்கிளை பார்த்தோன்னே மூஞ்சி மாறிடுச்சு உனக்கு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை கரெக்டாக நாங்கள் சாப்பிட்ற டைமுக்கு வரீங்களே மோக்கம் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களோ நான் நினச்சேன்னொன்னே. நீங்கள் ஆரிக்கு கிள்றீங்கம்மா ஏம்மா இப்படி பண்ணுறேன்னொன்னே. வயசில் பெரியவங்களும் மரியாதை கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரிக்கு அப்படியே வந்து ஜாக்சனை முறைச்சிட்ருக்க. இப்போ அப்படியே போய் வந்து ஹானாவை தூக்கிக்கிறாரு ஜாக்சனும். இப்போ ஹானா வந்து ஜாக்சன் ரொம்ப க்ளோஸ். ஆனால் ஆரிக்குக்கு ஜாக்சன் என்னமோ பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஜாக்சன், நைட் டைமில் அதுவும் கெஃபே பார்க்க வந்திருக்கீங்க, தயங்க வரலையே இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி நாங்கள் கூட நைட் டின்னர் சாப்பிட்லாமான்னு கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஆரிக்கு வந்து நாங்கள் எங்கள் மம்மி கூட வெளியே போகிறோம், ஸோ நாங்கள் வெளியே சாப்பிட்டு போன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே அப்போ நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஆனாவும் கண்டிப்பாக ஜாக்சன் நீ வரணுன்ற மாதிரி சொல்ல. அப்படிலாம் சொல்லாதன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. இட்ஸ் ஓகே கிளாரா, அவள் கூப்பிடலன்னா என்னை யார் கூப்பிடுறா ஜாக்சனும் சொல்ல. ஸோ நீங்களும் வந்து ஓகே கேட்குறான் நோ சொல்ல முடியாதுன்ற மாதிரி. ஸோ இப்போது நீங்கள் ஜாக்சன் கூட தான் அவரோட காரில் தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. அவன் பக்கத்தில் வந்து ஆரிக்கு உட்காந்துருப்பான். ஆரிக்கு ஜாக்சன் சுத்தமாக விருப்பமே இல்லை. அம்மா இவர் என்ன வந்தே ஆகணும்மா, நம்ம எங்கே போனால் நம்ம கூடயே வராரு, நம்மளுக்கு தனியாக விட மாட்டாரா இவருன்ற மாதிரி அவன் கேட்க, ஆரிக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா அது மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஹானாவும் ஜாக்சனும் அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சனும் வந்து நான் ஆரிக்
நீ என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆரிக்கும் எனக்கு என்ஜாய் பண்ணுற மூடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கான். நீங்களும் அதுக்கப்புறம் அவன் கூட வந்து கொஞ்சம் அப்படி பேசிகிட்டே வருவான். அவன் ஓகேவாயிட்டான். சரி இப்போ பீச்சுக்கு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதாவது இது வேறு பீச்சு. இப்போ நீங்கள் வந்து போங்கடா. எனக்கு என்னன்னே புரியலடா நீங்கள் 2 பேரும் மட்டும். பீச்னால் எல்லாம் ஒரே பீச் தானே. நம்ம கெஃபே பக்கத்துலேயே பீச் இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணுமான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜாக்சனும். விடுங்க, பசங்க ஆசைப்பட்றாங்களே அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆரிக்கு ஹானா வந்து கூட்டு போகிறாரு. நீங்கள் ஜாக்சனே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஆரிக்கும் ஹானாவும் போய் அந்த பீச்சில் அப்படியே வேவ்ஸ் கூட விளையாடிட்டு இருக்க. நீங்கள் வந்து பார்த்து பத்திரன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆரிக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி. அதாவது அவங்க ரொம்ப உள்ளெல்லாம் போகாமல் வெளியே விளையாடிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே இந்த மணல் தான் உட்காந்துருக்கீங்க. ஸ்கை பார்க்குறீங்க. ஸ்கை பிளாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சேடாக உட்காந்துருக்க. இப்போ ஜாக்சனும் நீங்கள் போய் விளாட்லையா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து இல்லை எனக்கு விளாட்ற இஷ்டம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாகவே அங்கே இருக்கிற மணலில் அப்படியே நீங்கள் யோங்கி அப்படின்ற மாதிரி எழுதிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹேண்ட் இப்படி தான் வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் ரைட் சைடு தான் நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. ஜாக்சன் பசங்க விளாட பார்த்துட்டு இப்போது உங்கள் ஹேண்டு மேலே ஒரு ஹேண்டை வைக்கிறாரு. நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு கையை எடுத்துடுறீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து பாருங்கள் ஜாக்சன், எனக்கு உங்ககிட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஏன் அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. ஜாக்சனும் என்னது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாருங்கள் ஜாக்சன், எதுவும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே, அதெல்லாம் புரியுது. நான் தான் சொல்கிறேன் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ட்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜாக்சனும் உங்களுக்கு பிடிக்கிறதும் பிடிக்காம போகிறதும் அது உங்களோட ஒப்பீனியன் கிளாரா, பட் எனக்கு உங்களை ஆரிக்கானா ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னை பற்றி எல்லாமே தெரியும் சொல்லி எப்படிங்க நீங்கள் எப்படி என்ன அக்செப்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குது, உன்னோட யோங்கி கூட நீ எப்படி ட்ரீம் லைஃப் வாழணும்னு நினச்சி அது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் என்ன யோங்கி இல்லைன்ற மாதிரி அவங்க பார்த்தா நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு புரியுது உங்களை ஹர்ட் பண்ணுறேன்ட்டு, பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் உங்கள் கேரக்டரை பற்றி உங்க கூட இத்தனை நாள் இருந்திருக்கேனே, அதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் யோங்கி இன்னும் லவ் பண்ணுறீங்க, எனக்கு அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஆரிக்கானா பற்றி யோசிச்சு பாருங்களேன்ற மாதிரி சொல்ல. இங்கே பாருங்கள் ஜாக்சன், என்னால் யோங்கி இடத்துல இன்னொரு பையனால் வச்சு பார்க்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்னை நீங்கள் யோங்கி இடத்துல வச்சு பாருங்கன்னு நான் சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்ல. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இப்போ தெரியும் ஒருத்தரை நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்க முடியாதுன்ட்டு. அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. உங்கள் லைஃப் பார்ட்னராக கூட நான் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ அது வேறு விஷயம். நான் ஆரிக்கா ஹானாக்கு ஒரு அப்பாவாவது இருக்கலாம்ல. உங்கள் ஹஸ்பண்டாக கூட நடந்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். ஏன் ஜாக்சன் இப்படி பண்ணுறீங்க? என்கிட்ட என்ன கிடைக்கும்னு நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு புரியல. நான் உங்களை ஹஸ்பண்டாக பார்க்க மாட்டேன், உங்களை ஒரு லைஃப் பார்ட்னராக பார்க்க மாட்டேன், என் பசங்களுக்கு ஒரு அப்பாவை மட்டும் அவங்கள பார்த்துருவேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. என்னை பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்கிறான் ஜாக்சனும். ஜாக்சன் நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா ஜாக்சன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜாக்சனும் நான் நல்லா புரிஞ்சு தெளிவாக தான் டிசிஷன் எடுக்கிறேன். எனக்கு நீங்கள் ஆரிக் ஹானா வேணும் என் லைஃப்பில். நான் ஒருத்தருக்கு ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு தான் இருக்கணும். நான் 2 பசங்களுக்கு அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஆரிக் ஹானாவாக தான் இருக்கணும். நான் அது ஃபிக்ஸ்டாக இருக்கேன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறீங்க. இப்போ ஜாக்சன் வந்து நான் அவங்கள எதுக்குமே நான் ஃபோர்ஸ் பண்ணலை. இன்கேஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் என்ன ரிலேஷன்ஷிப் கூட நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்ல. நீங்கள் ஜாக்சனை முறைக்கிறீங்க. தெரியல, பட்டு நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன கேட்டல. ஓகே, என்ன நினைக்கிறீங்களா உங்கள் மனசில் ஒரு நிமிஷம் இவன் இப்படி ஃபீல் பண்ணுவான்லன்ட்டு என்ன அந்த இடத்துல நினைக்கிறீங்கள, எனக்கு அது போதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜாக்சன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பட் இதெல்லாம் எப்படி என்ன சொல்ல. இப்போ ஜாக்சனும் என்ன தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்களும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பா சரியா. என் லைஃப்பில் என் பார்ட்னர் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது என் பசங்களுக்கு அப்பாவா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல. அது நீங்கள் சொல்லாதீங்க கிளாரா, அது பசங்க சொல்லட்டுன்ற மாதிரி சொல்ல. ஆரியுக்கும் உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹானாக்கு எல்லாமே நான் தான்ற மாதிரி ஜாக்சன் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் ஜாக்சனை பார்த்துட்டு ஜாக்சன் நான் ஆரிக் ஹானா என் சொந்த பசங்க கூட இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. தெரியுமே அப்படிமா சொல்ல. நீங்கள் யோசிக்கிறீங்க ஜாக்சனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு. என்கிட்ட ஹாயுன் ஸ்கைரா 2 பேருமே உண்மையாக சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம மேரேஜ் கூட பண்ணிட்டோன்னு நமக்கு குழந்தெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்ல. ஜாக்சன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் தெரியுங்க.
கூல். ஆனால் ஆனால் ஓகே கன்ஃபார்ம் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ள கை வச்சுருக்க. இப்போ ஜாக்சன் இப்போ உங்களை பார்த்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு உன் கூடயும் நம்ம பசங்க கூடயும் நான் இருப்பேன். அது நீயே என்னை வேணான்னு துரத்தினாலும் நான் தேடி வருவேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ எனக்கு தெரியும், இப்போ கூட உன் கண்ணுக்கு நான் யோங்கி மாதிரி தான் தெரியுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்சனும் கண்டிப்பாக அந்த யோங்கி மறைஞ்சு ஒரு நாள் அந்த ஜாக்சன் உன் கண்ணுக்கு தெரிவான். அது வரையும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி இந்த வேர்ட் நான் அவன்கிட்ட சொன்னதில்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்களும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீ யோங்கிக்காக தானே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. நான் உனக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏந்து போயிட்டார். இப்போ நீங்கள் வந்து ஏன் ஜாக்சன் இப்போல்லாம் பண்ணுறீங்க மாதிரி கத்துறீங்க, இதை பற்றி இப்போ பேச வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஆரிகானா கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அவனும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கெஃபேயில் தான் இருக்கீங்க. ஸோ டே ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ ஸ்கைராவும் ஹாயுனோ என்ன மச்சான் என்ன ஜாக்சன் கூட டேட்டிங் போயிட்டு வந்த போல் அப்படின்ற மாதிரி ஹாய்ன்னு சொல்ல நீங்கள் வந்து அப்படியே தள்ள கை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படியே அவளை பார்க்குறீங்க. ஏண்டி ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறது இல்லாமல் டேட்டிங்குன்ற மாதிரி சொல்ல இப்போ ஸ்கைராவும் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்களும் ஆமாம் அப்படிமா சொல்ல ஏய் அவனை லவ் பண்ணுறான்டின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல அவர் லவ் பண்ணால் நான் லவ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹாயின் வந்து ஏய் இவ இன்னும் திருந்தலடின்ற மாதிரி சொல்ல இப்போ நீங்கள் வந்து நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. எங்கே பாரு கிளாரா, நீ என்ன தான் உன் பக்கம் 1000 நாய் சொன்னாலும் நீ பண்ணுற தப்புடின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ ஸ்கைரா வந்து இரு ஹாயோன் கோபப்படாத மாதிரி சொல்லிவிட்டு இங்கே பாரு, உன் லைஃப்பில் எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிக்கிட்ட, உன் லைஃப் பார்ட்னர் மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா என் லைஃப் பார்ட்னர் எனக்கு யோங்கி தான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிளாரா பைத்தியக்காரி மாதிரி பேசாத. சுகா இஸ் ஐடல், நம்ம ஃபேன் ஓகேவா. உன் டிலூஷனில் நீ சுகா கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நீ வந்து ரியல் லைஃப்பில் வாழணும்னு நினச்சா அது நடக்காது, யோங்கியும் இல்லைன்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல ஹாயின் வந்து எங்கே பாரு கிளாரா, நீ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் உனக்கு நானும் எவ்வளோ ஸ்கைராவும் சப்போர்ட் பண்ணுறோம். நீ உன் ஃபேமிலி விட்டு வந்ததுக்கப்புறம் உன் ட்ரீம் லைஃப் நீ வாழ ஆரம்பித்த நானும் எவ்வளோ ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். ஆனால் ஹாரிக் ஹானா நீ தத்தெடுக்கும் போது கூட உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோண்டி. பிகாஸ் நீ ஆசைப்பட்ட லைஃப் நீ வாழணுக்காக தான் உன் ஃபேமிலி எல்லாமே தூக்கி போட்டு வந்த. அப்படி தான் இப்போ உன் லைஃபு உன்னோட ஃபேமிலி எல்லாமே ஆரிகானா தான். அதை நாங்கள் தப்பே சொல்லலை. ஆனால் நீ தான் வேணும், உன் கூட தான் நான் வந்து என்னோட மீதி இருக்க லைஃப் நான் ரன் பண்ணுவேன், உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிற ஜாக்சனை நீ ஏன்டி அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. உனக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணோம், நீ ஏன் ஜாக்சனை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல எனக்கு ஜாக்சன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நான் ஜாக்சன் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. இப்போ ஹாயின் வந்து சரி நான் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னோடனே உனக்கே மேரேஜ் வேணான்னு சொல்கிற, யோங்கியை மட்டும் ரீசனாக சொல்லாமல் ஜாக்சன் உனக்கு ஏன் வேணாம் ஒரே ஒரு ரீசன் சொல்லு, உன்னை ஃபோர்ஸே பண்ண மாட்டோம் நாங்கள் 2 பேரும் நம்ம சொல்ல. நீங்கள் உங்ககிட்ட ஆன்சர் இல்லை. கிளாரா நீ உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கணுக்காக உன்னோட ட்ரீம் கெஃபே அண்ட் ஹாரிகானா எல்லாமே நீ வச்சுருக்க. ஓகே உன்னோட ஹாப்பினஸ் மட்டும் பார்க்குற, நீ பசங்களோட ஹாப்பினஸும் நீ பார்க்கணும்ல சொல்லு. இப்போ திடீர்னு ஆரிகானா யாரோ ஒருத்தர் உன் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் என்னடி பதில் சொல்லுவாங்க. எனக்கு அப்பா இல்லைன்னு கேட்டேன், எங்கன்னு வந்து ஆரிக்கோ ஹானா உன்ட்ட கேட்டேன் என்னடி பதில் சொல்ல, இவங்க கை கம்பியா அப்படின்ற மாதிரி ஹாயன் கேட்குறா. தலையை குடிச்சு நின்றுருக்கீங்க. இங்கே பாரு ஜாக்சன் உன்னை ட்ரூவா உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான்டி, அவன் லவ்வை ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, புரிஞ்சுக்கோ கிளாரான்ற மாதிரி சொல்ல ஐஸ்ன்னு டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்படி நீ அழுதா மட்டும் யோங்கி உனக்கு வந்துடுவானா சொல்லு. நீ அவன் கூட லைஃப் லீட் பண்ணது, அவனை ஹீல் பண்ணது எல்லாமே ஓகே, பட் அது ரியல் லைஃப்னு வரும்போது அது செட் ஆகாதுடி. நீ எல்லாமே உன் லைஃப்பில் வந்து நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிட்ட எல்லாமே ஓகே. அப்போ ஆரிகானாவும் அப்படி இருக்கணும்ல. அப்பா இல்லாத பசங்களாம் நீ வந்து வளர்த்துருவ ஓகே. ஆனால் ஒரு இடத்துல சரி ஆனாவே இப்போ வளர்ந்து ஒரு மேரேஜ் ஆகும்போது இவரோட அப்பா யாருன்னு கேட்டால் நீ என்னடி சொல்லுவ. அப்போது நீ பதில் சொல்லாமல் இருந்தா உன் கேரக்டர் தானே தப்பாக யோசிப்பாங்க. நீ பியூராக யோங்கியை லவ் பண்ணிவிட்டு யோங்கி கூட நீ என்ன லைஃப் வாழ்ந்துச்சோ ரியல் லைஃப் நீ வாழ்ந்துருவ. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ கெட்டவ, உன்னோட கேரக்டர் சரியில்லைன்ற ஒரு பேர் உனக்கு நீயே வாங்கிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து என்ன தான் பண்ணணும் நான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாக்சன் லவ்வை புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி சொல்ல.
இது தவிர வேறு எதுவுமே இல்லையா? இது இப்படி மட்டும் தான் பேசுவீங்களா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ இப்போ கரெக்ட்டா ஒரு கெஃபேவோட ரிங்கும் பெல் ஆவுது. இப்போ நீங்க உங்க ஐஸ்ல டீயர்ஸ்லாம் தொடச்சிட்டு பார்க்குறீங்க. ஒரு பெர்சன் அப்படியே ஃபுல்லா மாஃபியா மாரி இருக்காரு. அப்படியே ஃபுல்லா பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் மாஸ்க்கு, கேப் அப்படியே கவர் பண்ணிட்டு ஸோ உங்க கஸ்டமர்லாம் யாருமே இல்ல. ஸோ அமுச்சிட்டுருப்பீங்க. இது ஒரு ஈவினிங் டைம் தான். ஸோ இப்போ நீங்களும் வெல்கம் சார். அன்யஸ்யோன்ற மாரி நீங்க 3 பேரும் சொல்ல, அன்யஸ்யோ அப்படின்ற மாரி அவரும் சொல்றாரு. வாய்ஸை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க இப்போ. எனக்கு 2 பியர் அண்ட் ஒரு பிளாக் காஃபின்ற மாதிரி சொல்ல, ஹாய் இன்னும் சார் ஒரு 5 மினிட்ஸ்ன்ற மாதிரி போகிறா. நீங்கள் அந்த பர்சனே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் அவர் கூலிங்கில் கழட்டிட்டு அங்கே இருக்கிற டேபிளில் உட்கார்றாரு. நீங்கள் அந்த பர்சனே பார்த்துட்டு இருக்கவும் ஸ்கைராவும் என்னடி இதுக்கு அந்த அவரே பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சொல்ல, மச்சான் மச்சான் அது அது அவர் பார்க்க யோங்கி மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸ்கைரா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. லூசாடி நீ யோங்கி இப்படிங்களாம் வருவாருன்ற மாதிரி சொல்ல, அந்த பர்சன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் இப்போ உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அவர் பார்க்குறீங்க. 2 பேரும் ஒருத்தரே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இல்லை 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 அது யோங்கி தான்ற மாதிரி சொல்கிறீங்க. லூசு மாதிரி பேசாத, 24 மணி நேரம் யோங்கி யோங்கி யோங்கின்ட்டு உனக்கு வர பசங்கள்லாம் உனக்கு யோங்கி மாதிரி தெரியுறாங்களான்ற மாதிரி சொல்ல, மச்சாங்க இல்லடி அதே வாய்ஸு, அந்த அந்த கோல்டு வாய்ஸு, அந்த கண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிளாரா அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல, சத்தியமாக மச்சான் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து அங்கே பர்சன்ட்டை ட்ரை பண்ணவும் ஸ்கைரா உங்களுக்கு பிடிச்சிட்டு லூசு மாதிரி பண்ணாது அது யூங்கிலாம் இல்லடின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹாயின்னு வந்துட்டு என்னாச்சு எதுக்கு சண்டை போடுறீங்கன்ற மாதிரி கேட்க, இப்போது ஸ்கைராவும் சொல்கிறா ஹாயின்னு வந்து ஆமாண்டி இவர் யோங்கி இவர் வெளியே நிற்கிறாங்க பாரு அவங்க தயாங்கு ஜேகே நல்லா கதை ஓட்டுற போ அப்படின்ற மாதிரி அவங்க துரத்துறா. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னே கிளாரா அப்படின்ற மாதிரி 2 பேர் திட்டுறாங்க. நீங்களும் போய் என் கவுண்டரில் உட்காந்துக்கிட்டீங்க இப்போ. ஸோ அந்த பர்சனும் பியர் 2த்தையும் வந்து வெளியில் இருக்கிற 2% கொடுத்துட்டு அவர் வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஸோ இப்போ கவுண்டர்கிட்ட தான் வராரு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னமோ அதான் அந்த வாய்ஸ் அந்த கண் அப்படியே தான் இருக்குது. யோங்கி 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 நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள இல்லை ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நம்ம யோங்கியை நினச்சிட்டு இருக்கிறதுனால யோங்கியா அது எப்படி யோங்கி நம்ம கெஃபேக்கு வருவார் அப்படின்ற மாதிரிங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே போயிட்டுருக்கு. ஒருவேளை யோங்கியா இருந்தால் நம்ம என்ன சொல்கிறது, ஹாய் ஹலோ இல்லை இல்லை நம்ம அவர் லவ் பண்ணுறதா சொல்லுவோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு மெல்ட் ஆகிட்டிங்க. எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சுகா அப்படின்றீங்க நீங்கள். அந்த பர்சன் காசு எடுக்க வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே சாஃப் ஆகிட்டாரு. நீங்கள் யோங்கி தானே யோங்கி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அது நம்ம யோங்கி தான். அவர் திரும்பி பார்த்துட்டு இல்லை நான் யோங்கிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சுக்கா தான், நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் சுக்கா தான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யோங்கிக்கும் படபடப்பாகுது இப்போ. வந்து இல்லையே நான் யோங்கிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ உங்கள் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் ஏன் மாஸ்க் ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி சுகா வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். சுகா நீங்கள் தான் யோங்கி யோங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வந்து ஷூ ஷூ அப்படின்றான். உங்களால் பிலீவ் பண்ண முடியல அது யோங்கி தான்ட்டு. யோங்கி அப்படிமா சொல்ல, நான் தான் அங்கே இருக்கிறவங்கள சொல்லிக்காதீங்கன்ற மாதிரி சொல்ல, அவனே ஸ்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. யோங்கி வந்து பிளாக் காஃபி நல்லா இருந்துச்சு, எவ்வளோ ஆச்சுன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்படின்றீங்க. ஆமியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகாவை மாஸ்க் ரிமூவ் பண்ணுறான். அதே ஃபேஸ், அவ்வளோ அழகான ஃபேஸு, சப்பி சிக்ஸு, அந்த கண், ஹேர் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க அவனை. இப்போ இவங்க வந்து சிரிக்கிறான். நீங்கள் வந்து சுகா சுகா அப்படின்ற மாதிரி ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆக ஏன் அழுகுறீங்க அப்படின்ற கேட்குறான். நீங்கள் வந்து உங்கள் வாயில் கை வச்சுட்டு என்னால் சத்தியமாக நம்ப முடியல, இது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுகாவும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து இது காசுலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே பிளாக் காஃபி நல்லா இருந்ததுன்னு சொல்ல, தட்ஸ் மை ப்ளஷருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இவங்க காசு கொடுத்துட்டு போக பார்க்குறப்போ நீங்கள் வந்து இவங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு வரீங்க. அவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது தயாங்கன் ஜேகே தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஒரு ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கூச்சமாக கேட்குறீங்க. சுகாவும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இப்போ நீங்கள் வந்து எதில் ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்ற மாதிரி நீங்கள் பேப்பர் தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவன் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். கெஃபேல மெம்பர்ஸ் ஃபோட்டோ, ஆரிக் ஹானா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. எல்லாம் பார்த்துட்ருக்க.
இது பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ சுகா மாஸ்க் ரிமூவ் பண்ணி தானே இருப்பான். ஸோ இப்போ ஸ்கைரா பார்த்துட்டு, ஹலோ சார் நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்க, யோங்கி திரும்புகிறான். அவள் அப்படியா ஸ்டன்னாக நிற்கிறா, இது யோங்கியா அப்படின்ட்டு. யோங்கி வந்து மாஸ்க் போட மந்திரிடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ ஸ்கைரா சுகாசி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யோங்கி நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆக, எக்ஸைட் கம்மி பண்ணுமா கத்தாத அப்படின்றான். இப்போது ஸ்கைராவும் கிளாரா என்னமோ சொல்ல, யார் இப்போ பில் கவுண்டரில் இருந்தாங்களா அவங்களான்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அம்மான்ற மாதிரி சொல்ல, அவங்க ஏதோ நோட் எடுக்க போகிறேன் அப்படின்னு போயிருக்காங்கன்ற மாதிரி யோங்கி சொல்கிறாரு. இப்போ ஸ்கைராவோ யோங்கி 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 அது வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. அது இப்போ உள்ளே போனால அவள் பேர் கிளாரா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா நைஸ்ன்ற மாதிரி சொல்ல, அவள் உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறா ஸ்கைராவும். சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, பிளாங்காக பார்க்குறான். எனக்காகவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உண்மை தான், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி ஸ்கைரா ஒரு பக்கம் வந்து இங்கே போகிறா. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு எந்த நோட்டு கொடுக்கறது ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்ருக்க. இன்னொரு பக்கம் ஸ்கைராவும் போயிட்டா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது அப்படின்ட்டு. இப்போ ஜேகேவும் தயங்க வந்துட்டு, என்னாச்சாங் குடிச்சிட்டிங்களே பியர் என்ன வச்சாச்சு உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்ல, இருடா ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி என் ஜேகே கேட்க, இல்லை ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்டாங்க நானே. ஓ அப்படியா ஓகேன்ற மாதிரி நின்றுட்டுருக்க. ஸ்கைரா தான் ஃபஸ்ட்டு வரா. நீங்கள் இன்னும் ஸ்டில் எதில் சுகாவோட ஃபோட்டோவில் சைன் வாங்கலாமான்ற மாதிரி உள்ளே பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேளை ஒரு போயிட்டு வரோன்ற ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஸ்கைரா வந்துட்டு சுகாஷி இந்த நோட்டு பிடிங்கன்ற மாதிரி கொடுக்கா. இவங்க இல்லை ஆட்டோகிராஃப் பண்ணுமான்னு, இல்லை ஆட்டோகிராஃப்லாம் வேணான்ற மாதிரி சொல்ல சுகாவும். அப்புறம் இந்த நோட்டு எதுக்குன்ற மாதிரி சொல்ல, இந்த நோட்டு இது உங்களுக்காக உங்ககிட்ட சேர வேண்டிய ஒரு நோட்டு தான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகேவும் அப்படின்னா நோட்டு அப்படின்னா பிரித்து பார்க்க வரான். இப்போ ஸ்கைரா இல்லை அது யோங்கி நீங்கள் தான் படிக்கணுன்ற மாதிரி ஸ்கைரா சொல்கிறா. ஜேகேவும் ஏன் நான்லாம் படிக்கக்கூடாதான்ற மாதிரி கேட்க, இல்லை சார் அது வந்து இது என் ஃப்ரெண்டு யோங்கியை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு எழுதியிருக்கா. இது அவங்கக்கிட்ட ஃபேன் மீட்லாம் கூட அவள் வந்ததில்லை. பட் இந்த நோட்டு உங்ககிட்ட இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் ஏதோ ஒரு தடவை உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து பார்ப்பீங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. சுகாவும் அந்த நோட்டை பார்க்குறான். வெளியவே அவ்வளோ அழகாக இருக்குது. வெளியவே வந்து அதை டைரி மேலேயே மை லைஃப் லைன்னு எழுதியிருக்கு. சுகாவும் பார்க்குறான். வாங்கிட்டு படித்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல, தேங்க்யூ ஸோ மச்ன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ சுகாவும் ஓகே டைம் ஆச்சு, உங்கள் ஃப்ரெண்ட் வரல ஸோ அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு செவுத்தில் வந்து மார்க்கர் வச்சு யோங்கி அப்படின்னு போட்டு பிடிஎஸ் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ நீங்கள் ஃபைனலி ஒரே ஒரு யோங்கியோட சின்ன வயசு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு வந்தால் சுகா போயிட்டுருக்கான். இப்போ ஸ்கைரா வந்து நின்றுருக்க, ஹே எங்கடி யோங்கின்ற மாதிரி கேட்க, இப்போ தான் மச்சான் மிஸ்டர் லீ கூட்டு போனார்ன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஷோ அப்படின்ற மாதிரி இப்போ அங்கே இருக்க டேபிள் உட்காடுறீங்க. இப்போ ஸ்கைராவும் சரி விடு, இவ்வளோ தூரம் இவங்க பார்த்துருக்கோம், நீ அந்த சந்தோஷத்தில் இருப்பேன்னு பார்த்தா இப்படி சோகமாக இருக்க கிளாரானே. இதெல்லாம் கோடியில் ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விஷயம், என்னால் ஒரு சிக்னேச்சர் என்னால் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த பெஞ்சில் படுத்துக்க அங்கே பாரு அப்படின்ற மாதிரியே கை காமிக்கிறா. ஸோ சுகா வந்து அங்கே இருக்கிற வால் வந்து சைன் போட்டு பை யோங்கின்னு இருந்திருக்கோம். நீங்கள் வந்து சுகா போட்டார் அப்படின்ற மாதிரி ஏந்து நிற்கிறீங்க. என்னமா சொல்ல, நீங்கள் கிட்ட போய்ட்டு அந்த தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. விட்டா சவுத்தை கட்டி பிடிச்சிக்காதுரி விட்றி என்னமா சொல்ல, இது அப்படியே ஒரு ஃப்ரேம் போகணுன்றீன்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸ்கைராவும் சிரிச்சிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஆரிகானெல்லாம் வந்துட்டு, மம்மி இந்த சைன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹானா சொல்ல, கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹாயினும் சொல்கிறா. ஸோ இவன் ஆரிக் அப்படியே பார்த்துட்டு, இது சுகா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, சுகா சாரோட சைன் தானே அப்படின்ற மாதிரி ஆரிக் சொல்ல, ஹானா வந்து ஷாக்காக அந்த வாலே பார்த்துட்ருக்கா. நிஜமாவா அப்படின்ற மாதிரி ஹானா கேட்க, நிஜமா தான் அவரோட சிக்னேச்சர் தான்ற மாதிரி சொல்ல, ஆரிக் வந்து எப்படி மம்மி அப்படிமா கேட்க, அவர் நம்ம கெஃபேக்கு வந்திருந்தாருடா அது சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுவோம். ஆரிக்கும் ஆனால் குதிக்கிறாங்க. யோங்கி வந்தாரா, யோங்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க, யோங்கி எதாவது கொடுத்தாரா, நீங்கள் ஆட்டோகிராஃப் இங்கே மட்டும் வாங்கினா நோட்டில் வாங்கினா அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் சுகானா ரொம்ப பிடிக்கும் உங்களை மாதிரியே. நீங்கள் வந்து நானே அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பாடி கார்டு மிஸ்டர் லீ இருக்கார்ல, அவர் கூப்பிட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்ல, நாங்கள் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தான் ஒரு 2-3 மந்த்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்கைரா வந்து எதுவும் யோசனையிலே இருக்க. இப்போ ஹாயினும் என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்க, இல்லடி சுகா வந்தாரா நம்ம சொல்ல,
ஆமாம் வந்தார். அவர்கிட்ட கிளாராவோட டைரி எடுத்து கொடுத்தேன் படிக்க சொல்லி. அவர் படித்தாரா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஸ்கைரா சொல்ல, ஹாய் நோ என்னடி சொல்கிற அப்படிமா கேட்குறா. ஆமாம் பேச தான் டைம் இல்லையே, ஸோ அதனால் அவளோட அந்த டைரி இருக்குல்ல அதை எடுத்து கொடுத்தேன். அது படித்தாரா படிக்கலையே ஒன்றுமே தெரிலடி. இதை படிச்சிருந்தா இந்நேரம் யோங்கி கிளாரா தேடி வந்திருப்பார். இல்லை அட்லீஸ்ட் அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது இருந்திருக்கும்ல. அவர் எதுவுமே ஒரு படிக்கலையோ அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு அந்த சைடு நீங்கள் ஜாக்சன் கூட தான் இப்போ நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜாக்சன் உங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டே வராரு. உங்களுக்கு தெரியுமா அந்த மேட்ச்சில் மட்டும் ஒரே ஒரு 6 விழுந்திருந்தா அவ்வளோதான், டீமே ஜெயிச்சிருக்கலாம். சார் மிஸ் பண்ணிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் பேசிக்கிட்டே வரேன். நீங்களும் வந்து அப்படியா செம அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வரீங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு தடுக்கி விட போவோம். ஜாக்சன் உங்கள் கையை பிடிச்சி உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து ஜாக்சன் என்ன பண்ணுறீங்க ஜாக்சன் சொல்ல, விழுந்திருப்பேன் அதனால தான் நான் பிடிச்சேன் ஓகேவா, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல. ஸோ ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்கும், இன்னொரு ஹேண்டு உங்கள் ஹிப்பில் இருக்கும். ஜாக்சன் உங்களை அப்படி தான் பிடிச்சிருப்பாரு. நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கோம். ஜாக்சன் ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களை வந்து இப்போ நிற்க வச்சுட்டு பார்த்து அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் ஸ்கர்ட்லாம் வந்து தட்டி விடுறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இவன் இவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிறானே அப்படின்ட்டு. இப்போ ஜாக்சனோ சேர்லாம் பட்டிருக்கு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. ஸோ அவன் வாட்டர் கேன் இருக்கும், அதை எடுத்து அதை வச்சு உங்கள் ஸ்கர்ட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கான். நீங்கள் ஜாக்சன் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்ல, யார் பார்த்தா என்ன இப்போ ஸ்கர்ட் அழுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே உட்காந்து அப்புறம் கச்சிஃப் வாங்கி அதை வச்சு அப்புறம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஒயிட் ட்ரெஸ் வேறு அழுக்காகிடுச்சுன்னா போகாதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. நீங்கள் ஜாக்சனையே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் எனக்கு இப்படிலாம் இவன் பண்ணுறான், நான் அவனுக்கு அப்படி என்ன தான் பண்ணேன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ ஜாக்சனோ போகலாமா அனுமா சொல்ல, நீங்களும் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜாக்சன் வந்து உங்ககிட்ட முக்கால்வாசி பேசினா ஒன்று ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம், இல்லை ஆரிக் ஹானா பற்றி மட்டும் தான் பேசுவார். இப்போ ஜாக்சன் வந்து ஆக்சுவலி ஹானா சொல்லிகிட்டு இருந்தா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருதான், ஹானா வேற யாரையோ போட்டு அடிச்சிட்டேன்னா சொல்லிட்டு இருந்தா, அவன்கிட்ட சொன்னாலா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து சொன்னா ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியலன்ற நீங்கள் ஹானா திட்ட ஆரம்பிக்க, கிளாரா இரு ஒன்றும் இல்லை, சின்ன பசங்க தானே வளர புரிஞ்சுப்பாங்க, நீ திட்டலாம் செய்யாதன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் பாருங்கள் ஜாக்சன் நீங்கள் உங்களால் தான் அவள் கெட்டு போகிறான்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜாக்சனோ என்னால் தான் கெட்டு போகிறாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீங்கள் தான் அவளை தலை மேலே தூக்கி வச்சு ஆடுறீங்க. ஆரிக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறானா, ஆனால் மட்டும்தான் அவள் எத்தனை ஸ்கூல் நான் மாற்றுறதுன்ற மாதிரி நீங்கள் திட்டிக்கிட்டே வரீங்க ஜாக்சன் சிரிச்சுக்கிட்டே. உங்களுக்கு ஆரிக் பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறான். என்ன எனக்கு ஆரிக் பற்றி தெரியல, ஆரிக்கில் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் டைப்புன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக்சனோ சாஃப்ட் டைப்பு என் கூட வா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரிக் வந்து ஸ்கூலில் தானே இருப்பான், அந்த ஸ்கூலில் தான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வந்து எதுக்கு ஸ்கூல் டைம்னு விடலைன்னு வா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜாக்சன் உங்களை ஆரிக்கோட ஸ்கூல் தான் கூப்பிட்டு போயிடான். ஸோ இப்போ பிடி டைமு இப்போ ஜாக்சனும் அங்கேருந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆரிக்கு அங்கே ஒரு பையன் காதை பிடிச்சி நான் என்னடா பண்ணிகிட்ருக்கிறேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னை பார்த்தாலே குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லியிருக்கேன்ன்ற மாதிரி அவன் காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு யாருக்காது அப்படின்ற பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்சன் வந்து பார்த்தல ஏதோ நான் தான் அவனை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆரிக் பண்ணுற வேலையை பாருன்ற மாதிரி காமிக்கிறான். ஸோ உங்கள் வீட்டில் கொஞ்சம் தூரத்தான் ஸ்கூலு, அது சின்ன ஸ்கூல் தான், அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி நின்று பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆரிக் வந்து அங்கே ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஹாய் அப்படின்றான். இப்போ நீங்கள் வாயில் கை வச்சிட்டாடா பாவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்சன் வந்து அந்த பொண்ணு பேர் லில்லி, தலைவருக்கு அவன் மேலே க்ரஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, ஆனால் எவ்வளோ தூரம் பார்த்துக்கிறேனோ ஆரிக்கு அதை டபுள் மடங்காக நான் நோட் பண்ணுறேன் பார்த்துக்கிறேன்ற மாதிரி நான் சொல்கிறான். நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, இதனால் இந்த புள்ளையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தான் இருந்தான். இப்போ தான் இப்படி கேடு கெட்ட வேலைலாம் பார்க்குறவங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து வீட்டுக்கு வரட்டும் நீங்கள் அவனை பிறந்துடுறேன்ற மாதிரி நீங்கள் சொல்ல, விடு சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்ல. ஜாக்சன் சும்மா சின்ன பசங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க நீங்கன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் நான் உங்கள் பசங்களுக்காக நான் கொடுக்குறேனேன்ற மாதிரி சொல்ல, சைலண்ட் ஆகிட்டிங்க. இப்போ ஜாக்சன் சும்மா விளாட்னேன் சீரியஸாக எடுத்துக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்புறம் அவங்க கூப்பிட்டு வரான். ஆரிக்கு பற்றி தான் ஒன்று கூட சொல்லிட்டு வரான். அவன் தெரியுமா அவனுக்கு இது அவனோட 5வது க்ரஷ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி தலை வெடிக்குது. இப்போ அவனை பற்றி ஒன்று சொல்ல நீங்கள் வந்து ஜாக்சன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஜாக்சன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாக்சன் வந்து அவன் ஒரு பொண்ணை எந்த வகையில் பார்க்குறான்னு அவன் பார்த்தாலே தெரில கேடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஆனால் ஆரிக்கு ரொம்ப ஜென்யூன் அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து அவன் ஜாக்சனை பார்க்குறீங்க. ஆமாம், அவன் என்ன தான் க்ரஷ் என்ன சொன்னாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துப்பான். எனக்கு ஆரிக்கிட்ட அது ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து போயிட்டுருக்கும் போது சுகாவோட ஒரு பேனர் இருக்குது. ஜாக்சன் தானே பேசிட்டு வந்திருப்பீங்க. ஜாக்சனும் ஆரிக் பற்றி தான் பேசிட்டு வந்துருவேன். நீங்கள் குடு குடுன்னு அந்த பேனர்ட்டு ஓடுவோம். ஜாக்சன் வந்து ஒரு சின்ன ஸ்மைலோடே அப்படி பின்னாடி நடந்து வர்றேன். நீங்கள் வந்து ஜாக்சன் இங்கே பார்த்தீங்களா இவங்களோட போஸ்டர் அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த போஸ்டர் திறந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜாக்சனும் அப்படின்னு இல்லை நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஃபோட்டோவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நல்லா இருக்கு நில்லு அப்படின்றான். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஸ்மைலோடு நிற்கிறீங்க. ஜாக்சன் கூட இருந்தால் கூட உங்களுக்கு இவ்வளோ ஸ்மைல்லாம் வராது. ஜாக்சன் சிரிப்போடவே ஃபோட்டோ எடுக்க. ஸோ இப்போ அங்கே ஒரு தாத்தா இருக்கார். என்ன தம்பி உன் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து அப்படியே அந்த தாத்தாவை பார்க்குறீங்க. ஜாக்சனும் என்ன தாத்தா அப்படின்றா. இல்லைப்பா உன் ஒய்ஃபா இவங்கள பிடி சாமிகளா அப்படின்ற மாதிரி கேட்க, அது அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் வந்து இல்லை அவர் என் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல. ஜாக்சன் எதுவுமே பேசலை. இப்போ ஜாக்சனும் இல்லை தாத்தா அது வந்து அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக்சன் கிட்டே வந்துட்டு அந்த தாத்தா கிட்டே போயிட்டு, அதாவது இந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணுறான் சரியா, ஆனால் இந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணலை, இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், என்ன இந்த பொண்ணை லவ் பண்ணலை அப்படின்றான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க என்னடா சொல்கிறேன் நீன்ட்டு. தாத்தா வந்து எனக்கு புரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜாக்சன் சிரிச்சுக்கிட்டே, அது ஒன்றும் இல்லை தாத்தா, இவங்க பேர் கிளாரா வந்து சுகாவை லவ் பண்ணுறாங்க. சுகா கிளாராவை லவ் பண்ணலை, இந்த ஜாக்சன்றனா கிளாராவை லவ் பண்ணுற, கிளாரான்றவங்க என்ன லவ் பண்ணலைன்ற மாதிரி சொல்ல. இப்போ அந்த தாத்தா வந்து ஐயோ என்னடா சொல்ல வரேன் நீன்ற மாதிரி பார்த்துட்ருக்க புரியலையா அப்படின்னோடனே, இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த தாத்தா அப்படியே பார்க்குறாரு. இப்போ நீங்கள் அந்த தாத்தா ரியாக்ஷன் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ அவர் ரொம்ப கொலை போட்டான் ஜாக்சன். இப்போ புரியுதா தாத்தா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்களை கூப்பிட்டு போயிட்டான். நீங்கள் வந்து எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்ல. என்னது உண்மை? நீங்கள் சுகா லவ் பண்ணுறது அப்படிமா சொல்ல. நீங்கள் வந்து அது உண்மை தான், நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அப்படிமா சொல்ல. ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறான் ஜாக்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஜாக்சனை முறைக்கிறீங்க. தயவு செஞ்சு இப்படி கொஞ்சம் க்யூட்டாலாம் முறைக்காது சரியா, நான் அப்புறம் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜாக்சன் அப்படின்றீங்க. ஜாக்சனும் செல்லமாக கூப்பிடாத அப்படின்றான். நீங்கள் வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, அவங்களை இரிட்டேட் பண்ணதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜாக்சன் செம்ம காண்டாகுது எனக்குன்ற மாதிரி சொல்ல. கோப்படம் கூட அழகாக இருக்கு கிளாரான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நான் எதுவுமே பேசலை அப்படின்ற வேகமாக நடக்கிறீங்க. க்யூட்டாக நடந்து போகிற அப்படின்ற மாதிரி கத்துறான். நீங்கள் வந்து ஜாக்சன் அப்படின்றீங்க. சும்மா டீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் நிஜமாக கோவமாக போகிறேன்ற மாதிரி நீ வந்து போயிட்டுருக்குவோம். ஸோ இப்போது அங்கே ஒரு பிளாக் கலர் காரு அப்படியே வந்து முன்னாடி நிற்கிது. நீங்கள் நின்றுட்டீங்க. ஜாக்சனுக்கு வந்து ஹே நில்லு அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். எதுக்கு நீ இப்படி கோச்சிக்கிட்டு வரேன்மா சொல்லிட்டு இருக்க. அந்த காரை பார்த்து நீங்கள் நின்றுருக்கீங்க, உங்கள் முன்னாடி தான் நிற்கும். இப்போ ஜாக்சனும் யார் காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ இப்போ அதில் மிஸ்டர் லீ இறங்குறாரு. நீங்கள் வந்து மிஸ்டர் லீ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜாக்சனும் மிஸ்டர் லீ அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ அவரை வந்துட்டு அன்யாசியோன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு அன்யாசியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. காரில் சுகா சார் இருக்கார், உங்கள்கிட்ட பேசணுமான்ற மாதிரி சொல்ல. நீங்கள் அப்படியே ஜாக்சனை பார்க்குறீங்க. ஜாக்சன் வந்து மிஸ்டர் லீயை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து என்னையா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மிஸ்டர் லீயும் ஆமாம் மேம் நீங்கள் தான் கிளாரா உங்களை தான் அப்படிமா சொல்ல. நீங்கள் வந்து ஜாக்சனை பார்க்குறீங்க. நீங்கள் ஜாக்சனே பார்த்துட்ருக்கிறீங்க. ஜாக்சனும் உங்களை பார்க்குறான். ஜாக்சனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இப்போ மிஸ்டர் லீயை பார்த்துட்டு சுகா சார் எதுக்கு இவங்கள பார்க்கணுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியல, அவர் பேசணும்னு சொன்னார் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ கார் டோர் ஓப்பன் ஆகி சுகா தான் இறங்குறான். இப்போது நீங்கள் சுகாவே பார்க்குறீங்க. ஸோ இதோட மாஸ்க் எதுவுமே வேர் பண்ணல, நார்மலாக இருக்கான். ஜாக்சனும் பார்க்குறான். இப்போ சுகாவை உங்கள்கிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்க. மிஸ்டர் லீயும் நகர்ந்து போயிட்டாரு. இப்போ ஒரு சைடு சுகா இன்னொரு சைடு ஜாக்சன் நடுவில் நீங்கள் நின்றுருக்கீங்க. கிளாரா அப்படின்ற மாதிரி சுகாவோட வாய்ஸில் உங்களுக்கு கூப்பிட அப்படியே பார்க்குறீங்க. சுகாவே வச்சுக்கன்னு எடுக்காமல் இதை நம்ம ஜாக்சனும் பார்த்துட்டு ஓகே கிளாரா நீ பேசிட்டு வா நாங்கள் நிற்கிறேன்ற மாதிரி ஜாக்சன் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கவும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜாக்சனும் இல்லை நீ பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவர் கொஞ்சம் ஓரமாக போய் நின்றுக்கிறாரு. நீங்கள் சுகா பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படிமா சொல்ல. சார்லாம் அதுக்கு சுகானே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பிலீவ் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கோம். சுகா வந்து எனக்கு தெரியுது நீ என்னை பார்த்து இன்னும் ஷாக்காக தானே இருக்கேன்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி தலையமாட்ட ஆட்டுறீங்க. இப்போ சுகாவும் ஆக்சுவலி உங்கள் கெஃபேக்கு வந்துருந்தேன்ல அன்றைக்கின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும்
ஆமாம் அப்படின்ற சொல்ல, அவன் ஃப்ரெண்டு ஒன்று டைரி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சுகா உங்ககிட்ட அது நீட்டுறான். பார்க்குறீங்க, இது உங்களோட டைரி, நீங்கள் வந்து இந்த டைரி அப்படின்றமா பார்த்துட்ருக்க, இது ஃபுல்லாக நான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சுகாவே பார்க்குறீங்க, சுகாவும் உங்களை ஒரு பெரிய ஸ்மைலோடு பார்த்துட்ருக்க. என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ்னு ஒரு வாரத்தில் முடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கவும், ஆனால் இல்லை நீ ஒரு லைன் எழுதியிருந்தீங்க, உன் அன்பில் வீசும் கருவறை வாசமே, நான் உனக்கு லவ் நான் கொடுத்தேனான்னு கூட எனக்கு தெரியல, ஐம் ஜஸ்ட் ஐடல், நீ ஒரு ஃபேன் கேர்ள், ஆனால் நீ என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். பேசவே முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க, வேர்ட்ஸ் இல்லை. நீங்கள் வந்து அது அது வந்து சுகா அப்படின்ற மாதிரி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த டைரியை தாண்டி உன் மனசுக்குள்ளே இருக்கும்ல அது சொல்லு, உனக்கே என்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து ஏன்னா இந்த வேர்ல்டில் எனக்கு யாரும் தராத ஒரு கம்ஃபர்ட், லவ் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் வேறு மெம்பரையோ இல்லை வேறு யாரோ பார்த்துருந்தா கூட இவ்வளோ லவ் நான் கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியல, என் லவ் அது உங்களுக்கு சேரணும்னு இருக்குது இவங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பேசிவிட்டு அப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஃபோன் ஒன்று நின்றுட்டுருக்காரு. இது சுகா உங்களே பார்த்துட்ருக்கேன், நீங்கள் சுகா பார்த்துட்டு எதுக்கு இதுக்கே தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சுகா வந்து உனக்கு இன்னும் என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து சின்ன ஸ்மைலோட, இப்போ மட்டும் இல்லை நான் சாகிற வரை எனக்கு உங்களை பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ஜாக்சன் திரும்பி பார்த்துட்ருக்கவும் சுகா பார்த்துட்டு யார் அது அப்படின்றமா கேட்குறான். நீங்கள் ஜாக்சனை பார்த்துட்டு சுகாவை பார்க்குறீங்க, இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னே, இல்லை அவரே பார்த்துட்ருக்கே யார் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன லவ் பண்ணுற ஒரு பையன் அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து ஜாக்சனை பார்க்குறான். ஜாக்சன் வந்து எதுவுமே இல்லை, இப்போ கேஷுவலாக ஃபோன் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் மறுபடியும் ஃபோனே பார்க்குறான். சுகா வந்து உன்னை லவ் பண்ணுற பையனா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சுகா வந்து உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து சுகா பார்த்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை சொல்லு, உன்னை லவ் பண்ணுற பையன் உன் கூட இருக்கான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கிளாரா ஏன் இப்படி சொல்கிற, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சுகா ஒரு மாதிரி கேட்கவும், நீங்கள் வந்து சொல்ல தெரில உங்களை பிடிச்ச அளவுக்கு அவனை பிடிச்சிருக்கான்லாம், ஆனால் அவன் எனக்காக நிறைய பண்ணுறான், நன்றி கடனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து இப்போ இல்லை உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி சுகா வந்து கேட்க, இப்போது நீங்கள் சுகாவே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ எனக்கு புரியல, நீங்கள் என்னை தேடி வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க ஃபஸ்ட்டு? என் டைரி படிச்சதுனாலையா? என் டைரி படிச்சா உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியல, அது படித்ததுலேருந்து என்னால் நிம்மதியாக படுத்து தூங்க கூட, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுச்சுன்ற மாதிரி சுகா சொல்ல, நீங்கள் வந்து என் டைரினாலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியல அப்படின்னு சுகா சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் வந்து உண்மை சொல்லணும்னா அந்த டைரி அது என்னோட டெலூஷன், அது உண்மை இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கூட நான் எப்படி ஒரு லைஃப் வாழணுன்ட்டு நான் க்ரியேட் பண்ண ஒரு வேர்ல்டு, அதான் நான் அதை எழுதி வச்சுருப்பேன், ஆனால் ரியல் அவங்க கூட அப்படி வாழ நினச்சதில்லை சுகான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து ஏன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீங்கள் ஒரு ஐடல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் ஐடலாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, லவ் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதான்ற மாதிரி சொல்ல, உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு என் ஸ்டேட்டஸ் வேறு யோங்கின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் என் லைஃப்பில் நான் க்ரியேட் பண்ண ஒரு கேரக்டரு என் கண் முன்னாடி இப்போ நிற்கிறாருன்னும் போது என்னால் நம்பவே முடியலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என் லைஃப்பில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது எப்படி என் லைஃப்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க. எனக்காக நிறைய எஃபெக்ட் பண்ணுறான், நான் அவனை எவ்வளோ வெறுத்தாலும் நான் தான் வேணும்னு வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜாக்சனே பார்த்துட்ருக்க. ஸோ நீ அவனை லவ் பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை யோங்கி, ஒருத்தர் நமக்காக எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி அது லவ்வாக கொடுக்கணும்னு இல்லை, அவங்களுக்கு உண்மையாக இருந்தாலே போதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் பாருங்கள், ஆமாம் நீங்கள் என்ன பேச வந்தீங்க, நான் பாட்டு இதை பேசிகிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, நீ சொன்னல நீ டிலூஷனில் க்ரியேட் பண்ண ஒரு வேர்ல்டு என் கூட வாழ்ந்துன்ட்டு, அது நம்ம ஏன் ரியலாக வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான் சுகா. இப்போ அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் உங்களுக்கு. யோங்கி அப்படின்றீங்க, நிஜமாக தான் உன் டைரி நான் ஃபுல்லாக படித்தேன், ஆனால் என்னால் ஒரு விஷயம் மட்டும் நம்ப முடியல, இப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து சிரிச்சிட்டே இங்கே பாருங்கள் சுகா,
நான் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் டெலியூஷன் நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு நேர்லலாம் வாழ விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் என்னடா நம்மளை இவ்வளோ லவ் பண்ணால் இப்போ இப்படி வாழ்ந்துட்டுருக்க, இவருக்கு ஒரு வாழ்க்கை தருவோம்னு நினச்சி நீங்கள் இப்படிலாம் பேசின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேண்டாம். நான் என் பசங்க கூட ஆரிகானா, எங்கள் ஃபேமிலியில் இப்போ ஜாக்சனும் சேர்ந்துருக்காரு. நாங்கள் 4 பேருமே சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் உங்களுக்கான ஒரு பொண்ணுக்கு தேடி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுக்கா வந்து இல்லை, நிஜமாக நான் இது வரைக்கும் யாரும் டேட் பண்ணதில்லை. என்னோடய பாஸ்ட்டில் உனக்கே தெரியும்ல, அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுமே நான் பார்த்ததில்ல. பட் உன் லவ் நான் எனக்கு பார்க்கும்போது எனக்கு உங்களோட வாழணும்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து என் கல்யாணன்றது என் முடிவு மட்டும் இல்லை சுக்கா, என் பசங்க 2 பேர் ஃப்யூச்சர் அதுவும் சேர்த்து தான் இருக்குது. நான் என் பசங்கள்கிட்ட பேசணும் அப்படிமா சொல்கிறீங்க. சுக்காவும் நான் பசங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் நான் எனக்கு டைம் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்களும் ஜாக்சன் போகலாமா அப்படின்றீங்க. ஹே சுக்காட்ட பேசிட்டியா, என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஜாக்சனை கையை பிடிச்சி போய் கூப்பிட்டு போகிறீங்க. ஜாக்சன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறான், இப்போ என்னடா நீங்கள் கையெல்லாம் பிடிச்சிக்கிறீங்களேன்ட்டு. ஸோ அப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. சுகா அடிக்கடி கெஃபேக்கு வருவார். சுகா வந்து ஆரிகானாக்கிட்ட ஜாக்சன்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். பிகாஸ் ஆல்ரெடி ஆரிகானாக்கு சுகானா ரொம்ப பிடிக்கும். சுகா வந்து ஆரிக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பான், நான் உன் டேடானா என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ட்டு. ஆரிக் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ ஜாக்சன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். நீங்கள் ஜாக்சனை கூப்பிட்டு ஏன் ஜாக்சன் இப்படிலாம் பண்ணுற, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருன்னு சொல்லும் போது, இல்லை இல்லை இட்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் நான் ஆரிகானாக்கிட்ட அவ்வளோ வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். என் இடத்துக்கு அந்த இடத்துக்கு கரெக்டான ஒரு பர்சன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம ஜாக்சன் உங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷர் மாதிரி தான் எப்போவுமே நடந்துப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் சுகா மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ இந்த ஒன் ஷாட் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்டா 2 வீக்ஸாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. எனக்கு வியூஸ் போகலாம் நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் ஆன்லைன்றதுனால. இன்னொரு விஷயம், நம்ம சுகா வந்துட்டார். இன்றைக்கி நான் சுகாவோட ஒரு நியூஸ் பார்த்தேன். சுகா 5 பில்லியன் டொனேட் பண்ணியிருக்காரு சில்ட்ரன்ஸ்க்காக அப்படின்ட்டு. இதனால் சுகா ஃபேஸ் பார்க்க முடியலையேன்னு அவ்வளோ ஏக்கமாக இருந்ததுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாண்டா அமௌண்ட்ஸ். பாய் பாய், லவ் யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வேறு ஒரு மெம்பரோட ஒன் ஷாட் வந்து சந்திக்கிறேன்.